இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் எந்த கட்சியாலும் கொடுக்கப்படல. அரசியல் நல்லவர்களுக்கு உயிர்வையும் தவறு. அது இந்த மாதிரி கட்சிங்க நம்மள ஆண்டாங்க 60 வருஷமா. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இந்த அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க நாளைக்கு மினிஸ்டரா கூட ஆகும். அதனாலதான் நீங்க சாதகமான இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு அமைச்சரா. இதுவரைக்கும் எந்த அதிகாரமும் எந்த கட்சியாலும் கொடுக்கப்படல. கேட்டா சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் எங்க கட்சியில எம்பியா இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க. இருந்தார்கள், பேருக்கு தான் இருந்தார்கள், அதிகாரம் கிடையாது. ஓட்டு அரசியலுக்காக உருவாக்கப்பட்டார்கள், அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரம் இருந்தால் என்ன செய்ய முடியும்னா நல்ல ஹையர் எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். விசிகேல ஒரு தலித் சகோதரர் இன்னைக்கு அமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் நான் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க. எதையும் நீங்க பார்க்காதீங்க. விமர்சனம் வரும், பதவிக்காக ஆசைப்படுறீங்களா அப்படிலாம் வரும். நீங்க மட்டும் பதவிக்காக ஆசைப்பட்டு 30 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு பதவி ஆசை இல்லையா? அந்த திருமாவளவன் பார்த்து கேட்க. ஒரு சாமானிய சமூகத்திலிருந்து குடிசை வீட்டுல இருந்து கோட்டைக்கு வரக்கூடிய ஒரு அரசியல் தான் உண்மையான அரசியல். அவங்களால தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நான் சொன்னது தலித் சகோதரர்களுடைய அமைச்சரவை ஒரு கட்சிக்கான அமைச்சரவை கிடையாது, ஒரு சமூகத்துக்கான அமைச்சரவை. அதேதான் அன்னைக்கு ஐயப்பன் தலைவர் அவர்களே அண்ணன் அலுவலகத்துக்கு சொன்னேன், அண்ணன் நீங்க 60 வருஷம் ஒரு கட்சியோட இருந்திருக்கலாம். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு நீங்க மாறும் பொழுது விமர்சனங்கள் வரும். பதவிக்காக போயிட்டீங்களா? நான் இப்போது சொல்லுகிறேன், ஐயோனுடைய தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை. அபூபக்கர் வந்து அமைச்சரவை பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள், அரசியல் நல்லவர்கள் உயிர்வையும் தவறு. அது இந்த மாதிரி கட்சிங்க நம்மள ஆண்டாங்க 60 வருஷமா. அந்த மாதிரி கட்சிக்கு நம்ம நல்லவர்களா இருந்ததுனாலதான் இப்படி இருந்துருக்கோம், இத்தனை காலம் இப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்ப நல்லவர்கள் அர்த்தம் என்ன சொல்லலாம், அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஸ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருந்து. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம். இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவியருக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவனா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும் என்னாலே வர முடியும். உருவ தேவையில்ல, அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணணும். அதிகாரம் என்பது மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு மன்னர் கூறுவதற்கான கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு உருவாக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய கல்வி சேர்மன் சொல்றேன், அரசியலிலும் இவர்கள் உருவாக்குங்கள். எனக்கு இது வேணும் கேட்டதெல்லாம் போதும், எங்களுக்கு என்ன வேண்டுங்கிறது நாங்களே உருவாக்க முடியுங்கிற சட்டசபைக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.